ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவவசனத்தை நாம் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோப்பு எழுதுகிறார். நம்முடைய வாயில சலேவா எச்சில் ஊறுகிறது. எவ்வளோ ஊறுது தெரியுமா? 1 to 1.5 லிட்டர் அளவுக்கான எச்சில் ஊறுகிறது. இது எதற்கு அப்படின்னா, இது ஒரு அற்புதமான மருந்து. அது செரிமானத்திற்கு மிக மிக அவசியமானது. ஆகவே நம்ம சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணுன்னா, சாப்பாடை தண்ணி மாதிரி மாற்றணும், மாற்றி அதை விழுங்கணும். தண்ணியை மென்று சாப்பிடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரில. சாப்பாடை கூழாக்கணும், ஆனால் தண்ணியை கடன்னு ஊற்றக்கூடாது. ஆனால் அதை மென்று சாப்பிடணும். யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது டீ குடித்த உடனே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியே உண்டாகுது அப்படின்னு என்னைக்காவது யோசித்தீங்களா? அதுக்கு காரணமே நீங்கள் மெல்ல சப்பி சாப்பிட்றது தான். அது உடனே உங்களுடைய எல்லாம் உங்களுக்குள்ள அப்படியே ஈர்த்து கொள்ளுகிறது. அதனால உடனே உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குது. சதானா சாப்பாடை படன்னு விழுங்கிட்டீங்கன்னா செரிமானத்திற்கு அது பிரச்சனையாகும். அத்தனை சத்தும் உங்கள் உடம்புக்கு போய் சேராது. ஆனால் நீங்கள் அதை நல்ல மென்று அதை கூழாக்கி, அதுக்கு தான் நாவில் சலேவா நிறைய உற்பத்தி ஆகிறது. அதை நல்ல மென்று ரசித்து உள்ளுக்குள்ளே தள்ளும்போது அது இறப்பைக்கு போய் இறப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு போகுது. அது ஒரு 20 அடி நீளமானது. அதில் போய் எல்லாம் நல்லா கலந்து அந்த எல்லா சத்துக்களும் உறிஞ்சப்பட்ட பிறகு பெருங்குடலுக்கு போகுது. அப்புறம் அதில் வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியேறுகிறது. இதுபோல் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது எவ்வளவு நீங்கள் ஆசையோடு அதை வாங்குறீங்கிறது ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு ஆர்வத்தோடு நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறீங்க, ஏக்கத்தோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்குள்ள ஆன்மீக பலன் உண்டாகும். ஆக நீங்கள் அதை நல்லா திரும்பவும் அசை போட்டு பார்த்து அதை நீங்கள் உட்கொண்டாக வேண்டும். அப்படி செய்யும்போது நீங்கள் நிச்சயமாக வறட்சியாக இருக்க மாட்டீங்க, செழிப்பான கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஒரு கடினமான ஒரு விஷயத்தை நான் உங்கள் கூட பேச போகிறேன். கேட்குறதுக்கு கடினமாகவே இருக்கும், இன்பமாக இருக்காது. ஆனால் நீங்கள் கேட்க தயாராக இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவருடைய சிந்தையை பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனம் நான் பார்க்கும்போது உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் எப்போதும் உலக ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்காக அவர் இல்லை, அவரை போல மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த வேதத்தினுடைய மையம் என்ன, மைய கருத்து என்ன என்று நான் புரிந்து கொண்ட அளவில் நம்மை அவரை போல மாற்றணும்னு அவர் விரும்பியிருக்காரு. அதுதான் இதனுடைய மைய கருத்து. பரலோகம் கொண்டு போய் சேர்க்கறது கூட ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு முக்கியம் என்ன? அவரை போல நம்ம மாற்றணும், இயேசுவை போல நம்ம மாறணும், அவருடைய சாயலை தரித்துக்கணும், அவரை போல அவர் பூமியில் வாழ்ந்தது போல நாம் இந்த பூமியில் வாழணும் அப்படின்னு சொல்லி அவரை போல மாற்றணும்னு அவருக்கு விருப்பம் இருக்கிறதுனால அவர் இந்த வேதா புத்தகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே கடினமான பல பகுதிகள் இருக்கத்தான் செய்கிறது. அதிலே ஒன்று தான் இன்றைக்கு என்னோடு கூட யாக்கோப்பு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோப்பு 4:6 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில்
இது போன்ற ஒரு வார்த்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மனோபாவத்தை பற்றி இங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஆட்டிடியூட், ஹார்ட் டிஸ்போசிஷன், இதயத்தின் நிலைகளை, வெளியில் உள்ள செயல்களை அல்ல, மனநிலையை, மனோபாவத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இது. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையானவர்களுக்கோ, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆகையால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்ம கவனிக்கணும், நிறைய கிருபை ஆண்டவர் கொடுக்கும்போது பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அவர் அதிகமான கிருபையை கொடுக்குறாரு? எதுக்கு அதிகமான கிருபையை கொடுக்குறாரு? எதுக்கு? நீங்கள் நல்லா உடுக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடுகளில் குடியிருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும், செழிப்பாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும், பெருமையாக இருக்கணும். இதுக்கல்ல அவர் கிருபை கொடுப்பது. நம்ம எத்தனை தடவை இப்படி நம்ம நினைச்சிடறோம். கிருபை இதற்கல்ல, நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. உன்னை உணர்த்துகிறார். உன் கூட இருந்து நீ தவறு செய்யும் போது, நீ உணராத போது அவர் துக்கப்படுகிறார். உன் கூட பேசுறாரு. உனக்கு இயேசுவின் சாயலை உருவாக்குறதுக்கு அவர் மிகுந்த பாடுபடுறார். உன்னை கண்டித்து உணர்த்துகிறார், உன்னை உற்சாகப்படுத்துகிறார், சோதனைகளில் உனக்கு பலன் தருகிறார். சாத்தானை எதிர்க்க அவர் உனக்கு ஆயுதம் தருகிறார். சத்ருவுக்கு எதிராக அவர் உனக்கு ஆதரவாக நின்று ஜெயக்கொடி ஏற்றுகிறார். யுத்தம் உனக்காக அவர் செய்கிறார். அநேக கிருபைகளை அவர் கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது அதிக கிருபை அளிக்கிறாரே. இவ்வளவு உன்னுடைய பரிசுத்தத்துக்காக அவர் பாடுபடும் போது, அவர் உனக்கு ஊழியம் செய்யும் போது, அவர் உனக்காக வேண்டுதல் செய்யும் போது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இது எல்லாம் துண்டு துண்டா சொல்லப்பட்ட சிந்தனைகள் அல்ல. இது தொடர்புபடுத்த வேண்டும். இப்பொழுது என்ன பெருமை? பெருமை, தாழ்மை ரெண்டு ஒன்றுக்கொன்று எதிரான பயங்கரமான சக்திகள். பெருமை ஒன்று, இன்னும் ஒன்று தாழ்மை. Pride and humility are two powerful force. இரண்டு பயங்கரமான சக்திகள் மனுஷனுடைய இதயத்தை பிடிக்கிறதற்காக போட்டியிடுகின்றன. ரெண்டு இருக்கு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீங்கள் இப்போ நினைப்பீங்க, நான்லாம் ரொம்ப தாழ்மையான ஆளு, நான்லாம் தாழ்மைனா. தாழ்மைக்கு இலக்கணமே நான் தான். யார்கிட்ட கேளுங்க, நான் ரொம்ப தாழ்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் கொஞ்சம் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் முடிவெடுங்க. நமக்கு தாழ்மை இருக்கா இல்லையா, இல்லை நான் பெருமையாக இருக்கிறோமா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சும்மா கேட்டால் நம்ம எல்லாரும் நான் ரொம்ப தாழ்மைன்னு தான் சொல்லுவோம். பாருங்கள், நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கேன், நான் முடியெல்லாம் குட்டையாக வெட்டிக்கிறேன், நான் ரொம்ப அழகெல்லாம் நான் பவுடரெல்லாம் அப்படி யூஸ் பண்ணுறது உபயோகிக்கிறது. அது சிலர மாதிரி நான்லாம் சென்டெல்லாம் அடிக்க மாட்டேன், ரொம்ப அப்படியெல்லாம் விலை கூடின வஸ்திரமெல்லாம் நான் போடுறதில்லை. நான் எங்கே வேணாலும் உட்காந்துக்கிடுவேன், எனக்கு என்ன, நான் எதை வேணாலும் கொடுத்ததை சாப்பிட்டுக்கிடுவேன். நான் ரொம்ப தாழ். யார் என்ன சொன்னாலும் நான்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் ரொம்ப தாழ். நம்ம பல நேரங்கள்லையும் இப்படி தான் நினச்சிட்றோம் தாழ்மைன்னு. ஆனால் தாழ்மை என்பது இதில் அல்ல, நீங்கள் பாவத்தை என்ன செய்கிறீர்கள் என்பதில் தான் தாழ்மை வெளிப்பட வேண்டும். வாட் யூ டூ வித் சின், பாவத்தோடு உங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது என்பதிலிருந்து தான்
தாழ்மை வெளிப்படுகிறது. அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று சொன்னார். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பாவத்தோடு நாம் எப்படி, நம்முடைய அந்த எதிர்வினைகள் எப்படி இருக்கிறது. How do we react? What we do with sin? அதிலிருந்து தான் வெளிப்பட வேண்டும். சில விஷயங்கள் இருக்கிறது. நம்ம பாவம் செய்யும்போது எல்லாருமே பாவம் செய்கிறோம். பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை, அப்படி தானே? இந்த பூமியில் நீதிமான் ஒருவனுமே இல்லை. 24 மணி நேரமும் தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு பரிசுத்தவான் கூட இந்த பூமியில் இல்லை, இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அநேக விஷயங்களில் நாம் எல்லாரும் தவறுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவோ பாவம் செய்கிறோம். நம்ம அறியாமலேயே நம்ம பாவம் நிறைய செய்கிறோம். எப்போல்லாம் நம்முடைய ஆசைகளை நம்ம முன்னுக்கு வைக்கிறோமோ அப்போ பாவம் செய்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய ஆசைகளை when we put our desire first, உன் ஆசையை நீ முன்னுக்கு தள்ளும் போதெல்லாம் நீ பாவம் செய்கிறாய். ஆனால் நம்மகிட்ட கேட்டால் நம்ம சொல்லுவோம், நான்லாம் பாவம் செய்கிறதே இல்லை, நான் எந்த பாவம் செய்ய. எந்த பாவம் இன்னைக்கு செஞ்சேன்? ஒரு பாவம் செய்யலை. இன்னைக்கு காலையில் என் பாட்டுக்கு வந்து பேசாமல் இந்த சேரில் உட்காந்து நீங்கள் சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் பாட்டுக்கு இருக்கிறேன், என்ன போய் பாவம் செஞ்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய நினைவுகளினால், உங்களுடைய பார்வையினால், உங்களுடைய உணர்வுகளினால், உங்களுடைய இதய நிலைப்பாடுகளினால் நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவரிடத்தில் போகும்போது என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? நம்மை ஆண்டவர் கழுவி சுத்திகரிக்க கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறது. பாவம் செய்கிற நாம அநேக நேரங்களில் என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? மறுத்து விடுவோம். we deny sin. எனக்கு பெருமை இருக்கா தாழ்மை இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் செய்த பாவத்தை நான் மறுக்கிறேன் என்றால் எனக்குள் பெருமை இருக்கிறது, தாழ்மை இல்லை என்பது அர்த்தம். பாவம் செய்கிற நாம எத்தனை பேர் நான் செய்யலைன்னு சொல்கிறோம், அப்படி தானே? திருடுறவங்க நான் திருடலைன்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? மறுப்பது. பாவத்தை நாம் செய்துவிட்டு மறுக்கிறோம் பாருங்க. இதுக்கு காரணம் உங்களுக்குள்ள பெருமை இருக்கிறதுனால. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை இருந்துச்சுன்னா நீங்க மறுக்க மாட்டீங்க, மாறாக அதை ஒத்துக்கொள்வீர்கள். ஆமா, நான் பாவம் செய்தேன் என்று சொல்வீர்கள். தாவீதை பார்த்தீங்களா? ஒரு நாள் சொன்னாரு, நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேட்டார். கர்த்தரிடத்திலிருந்து வாதை புறப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை லக்கம் பார்க்கிறதற்காக எண்ணி தன்னுடைய இராணுவ பலத்தை அநேகருக்கு பறைசாற்றுவதற்கு அவர் ஒரு முயற்சி எடுத்தார். யோவாப் என்ற அந்த அவருடைய இராணுவ தளபதி அவரை கண்டிச்சார். மாமா தானே வேணும், தன்னுடைய சொந்த சகோதரி அக்காவுடைய மகன் யோவாப். மாமா அது செய்யாதீங்க, இத்தனை நமக்கு வல்லமையும் இத்தனை ஜெயமும் இத்தனை பராக்கிரமமும் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வந்தது. அவன் பல இடங்களில் கோளாறான ஆள் தான் யோவாப். ஆனால் அந்த இடத்துல சரியாக சொல்கிறான். அந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறான் பாருங்க. தாவீதுக்கே வராத அடைபட்டிருக்கக்கூடிய தெய்வீக சிந்தனை இவனுக்கு வெளிப்பட்டிருக்குது. அவன் சொல்கிறான், அடாவடித்தனமானவன், ஆனால் அவன் இப்போ சொல்கிறான், இப்படியும் வருமா ஆண்டவருடைய சத்தம்? வருமே. அக்கிரமக்காரனிடத்திலிருந்து வருது, அடாவடிக்காரங்கிட்ட இருந்து வருது. ஆனால் இவர் கேட்டபாடே இல்லை, செய்துட்டாரு. ஆனால் தேவன் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டாரு, என்ன சொல்ற? ரொம்ப திமிரு உனக்கு, என்ன வேணும்? 3 வருஷம் பஞ்சமா, இல்லை 3 மாதம் எதிரிகளால் தோற்கடிக்கப்படுவதா, இல்லை 3 நாள் தண்டனையா? அப்புறம் அவர் சொன்னார், நான் பாவம் செய்தேன்,
மனுஷனுடைய கைகளில் விழுகிறத விட தேவனுடைய கைகளில் விழுகிறது மேல் என்று சொன்னான். 3 நாள் பெரிய வாதை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டது. அநேகர் மரித்தார்கள். கொரோனா மாதிரி ஒரு வியாதிங்க திடீர்னு புறப்பட்டுருச்சு. காலரா மாதிரி. அந்த காலத்தில் நான்லாம் சிறுவனாக இருக்கும்போது காலரா காலரா காலரான்னு சொல்லி நிறைய பேர் இறந்தாங்க. அதை பற்றி தான் நிறைய பேர் பேசுவாங்க. அம்மை நோயின்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய பேர் இறந்தாங்க. அதுக்கு பிறகு இவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்போ தான் நம்ம இந்த கொரோனாவை பற்றி பார்த்தோம். நீண்ட காலங்களுக்கு பிறகு பாருங்கள், இப்போ யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வாதை புறப்பட்டது. அநேகர் செத்தார்கள். என்ன சொன்னார் தெரியுமா? நான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது ஆண்டவரேன்னு சொல்லி ஜனங்களுக்காக அழுதார். ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்தானால் 3 நாள் தண்டனை வந்துருச்சே. 3 நாள் தண்டனை வந்துருச்சு. பொருளாதார சேதம் ஏற்பட்டது. அடி வாங்கிட்டார். முக்கியமானவர்களை பறி கொடுத்தார். நம்ம பாவத்தை மறுப்போம் என்றால், பாவத்தை மறுக்கிறது எவ்வளோ பெரிய பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். நீ பாவத்தை என்ன செய்கிற? வாட் யூ டு வித் சின்? பாவம் செய்வதை விட செய்த பாவத்தை வைத்து என்ன செய்கிறேங்கிறத வச்சு தான் உன்னோடக்கு பாதிப்பே வருது. ஹலோ, நான் சொன்னதை இப்போ விளங்கிட்டீங்களா? பாவம் செய்வதை விட அதிகமான பாதிப்பு அந்த செய்த பாவத்தை வைத்து நீ என்ன செய்கிறாய் என்பதை வைத்து தான். அப்போ யோசித்து பாருங்க. மறைக்கிறது ஒன்று, டினைங், ரெஃப்யூசிங். 2வது மறைக்கிறது. பாவத்தை என்ன செய்கிறாங்க? மறைத்து விடுகிறார்கள். ஆகான் என்ற ஒரு மனுஷன் பைபிளில் நம்ம படிக்கிறோம். எரிகோவுக்கு யுத்தத்துக்கு போனவர். அவர் ஒரு சிப்பாய். அவர் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாலிபன். அவருக்கு மனைவி பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்காங்க. யுத்தம் செய்ய போனார். யுத்தம் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. அங்கே எதையுமே எடுக்கக்கூடாது. எல்லாமே சாபத்துக்குரியது, எல்லாமே விக்கிரக ஆராதனைக்குரியது. அத்தனையும் சுட்டரிக்கப்பட வேண்டும். எதையும் ஆசைப்பட்டு அபகரிக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது என்று சட்டம் போடப்பட்டிருந்தது. ஆனால் நம்மால் என்ன செஞ்சார்? அங்கே போய் யுத்தம் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே என்ன தெரிஞ்சது? ஆஹா, தங்க கட்டியை பார்த்தாரு, விலை கூடின பட்டு சேலையை பார்த்தாரு. ஆஹா, இதை எப்படி விடுறது? அவசர அவசரமாக என்ன செஞ்சார் தெரியுமா? அதை கீழே குனிஞ்சு எடுத்து அவருடைய சட்டப்பைக்குள்ளே ரகசியமாக மறைச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேண்டிய மட்டும் எடுத்துக்கிட்டாரு. இவர் போச்சு சண்டை போட்ட இடத்துல பார்த்து இப்படி கடந்திருக்கு பாருங்க, தங்க கட்டி. அரண்மனை பக்கத்தில் சண்டை போட்டாரோ, அரண்மனைக்குள்ளே போய் வெட்டும்போது ஆட்டையை போட்டாரான்னு தெரில. எல்லாத்தையும் எடுத்துட்டு அது பிறகு அவருக்கு ஓடவே இல்லைங்க, கை கால் வரல. வெட்டுறதுக்கு சண்டை போடுறதுக்கு மெல்ல நகுண்டுட்டார். நழுவி அப்படியே எங்கேயோ காணாம போயிட்டாரு. நேரே வீட்டுக்கு போய் மனைவிட்ட காமிச்சாரு. மனைவிக்கு ஒரே ஏக்கம், என் புருஷன் எவ்வளோ திறமையானவர். இவ்வளவு நாள் அவன் நினச்சா இவன் ஒன்றுக்குமே லாய்க்கலை, இவனால் என்ன பிரயோஜனம். ஆனால் இன்னைக்கு என் புருஷன் தங்க கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவன் 2 பேரும் சேர்ந்து எல்லாம் தோண்டி எடுத்து உள்ளே புதைச்சி மறைச்சி அது மேலே பாயை விரித்து தூங்கும்போதெல்லாம் கனவு வருது. கர்த்தர் அப்படியே ஆசீர்வாதத்தை மேலேருந்து கொட்டுற மாதிரியும், ஏணி மேலேருந்து கீழே இறங்க தேவதூதர்கள் ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி எல்லாம் சொப்பனம் வந்துக்கிட்டே இருக்கு. யாருக்குமே தெரியாதுல்ல. கொஞ்ச நாளைக்கு அடுத்த யுத்தம் ரெடி ஆகிட்டாங்க, வா அப்படின்னு சொன்னால் இவரும் போகிறார். ஆனால் தோல்வி பெறுகிறார்கள். யோசுவா கடந்து அழுறார், ஆண்டவரே ஏன்? உனக்குள்ள பாவம் இருக்குதப்பான்னு சொல்கிறேன். இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிட்டார் பாருங்க. மறைத்து வைத்தார். செய்த பாவத்தை நம்ம மறைக்கிறோமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நம்ம எல்லாரும் இயற்கையாக செய்யக்கூடிய வேலை என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன வேலை? பாவம் செஞ்ச உடனே என்ன செஞ்சிருவோம்? மறைச்சிருவோம். ஆனால் திடீர்னு வாயில் எடுத்து போட்டோம், பார்த்துட்டாங்க. எல்லாரும் செய்கிற வேலை தான். உடனே மறைச்சிருவோம். உடனே கையை செல்ஃபோன் கடைக்கு போனோம். அங்கே அப்படியே செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தோம்.
படக்குன்னு ஒன்று எடுத்து பாக்கெட்டில் போட்டோம், மறைக்கிறது தான். நகை கடைக்கு போகிறாங்க, சேலை வாங்க போகிறாங்க, ஆட்டையை போடுறாங்க, மறைக்கிறது தான் பைக்குள்ளே. அப்புறம் இப்போ தான் சிசிடிவி கேமரா நிறைய இடத்துல வச்சுருக்காங்களே, அதை போட்டு அம்பலப்படுத்துகிறார்கள். எல்லாருமே செய்கிற வேலை மறைக்கிறது தான் இல்லை? ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? பாவம் செய்த உடனே அவர்கள் தங்களை அங்கே இருந்த விருட்சங்களுக்குள்ளே போய் தங்களை மறைத்து கொண்டார்கள். அங்கே நடக்கிற ஒரு சத்தம் கேட்குது. தேவனாய கர்த்தர் வழக்கம் போல அந்த தோட்டத்தில் உலாவுகிற சத்தம். சார் சார் தெரில, சத்தம் வந்திருக்கலாம்ல. வந்த உடனே இவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள், மறைத்து கொண்டு. எவ்வளோ துக்கப்படுறாரு பாருங்க. தன் பிள்ளைகள் எப்போதும் ஏக்கத்தோடு ஓடி வர்ற பிள்ளைகள், அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு ஓடுற பிள்ளைகள், இன்னைக்கு போய் மறைஞ்சிட்டு அவரால் தாங்க முடியாமல் அழுறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? என்னப்பா ஆச்சு உனக்கு? உனக்கு எனக்கு என்ன என்ன நிலை? இதான் நிலையா? நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், உனக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒளிக்கிறீங்க, மறைக்கிறீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஹைடிங் அண்ட் கவரிங், தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் பெருமை உள்ளவர்களாக இருக்கு. இது சாத்தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரகசிய திட்டம். சாத்தானுடைய வேலையே மறைப்பது தான், பாவத்தை மறைக்க சொல்லி கொடுப்பான். ஆக இந்த பெருமை பித்தன் அப்படின்னு சாத்தானுக்கு பேர். இந்த உலகத்தில் மனுஷன் உருவாகிறதுக்கு முன்னமே பேய் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். இந்த பிசாசு முத செய்த பாவமே பெருமை தான். அவனுக்குள் வந்த பாவமே பெருமை தான். அப்போ உலகத்தில் முத உண்டான பாவம் என்ன பாவம் தெரியுமா? பெருமை. பெருமை தான் முதல் பாவம். அவனுக்குள்ள பெருமை வந்துச்சு. நான் எவ்வளவோ அழகா இருக்கேன், என்னுடைய அதிகாரம் எவ்வளோ பெருசு, எனக்கு எவ்வளோ பெரிய திறமை இருக்கு. இதெல்லாம் அவன் நினைச்ச போது, நான் அவரை விட எதில் சளைச்சவன், பார்த்துடலாம் அவரா நானா. அவனுக்குள் ஏற்பட்ட மேட்டிமை, பெருமை, ஆணவம், கர்வம், அகம்பாவம் அவனை கீழே விழத்தள்ளியது, பேயாக மாற்றியது. பேயா படைக்கலை தெய்வம், யாரையும் பேயா படைக்கலை. அவன் பேயா மாறிட்டான். மனுஷனையும் நல்லவனாக தான் படைச்சாரு. அவன் இந்த பேயோட சேர்ந்து, குரங்கோட சேர்ந்து நிறைய குரங்கு சேட்டையே படிச்சுக்கிட்டான். சேராதன்னு சொன்னார். இந்த குரங்கோட சேராத. உங்கள் வீட்டிலையும் சொல்லுவாங்கல்ல, அந்த பக்கத்து வீட்டு குரங்கோட சேராத. ஆனால் கேட்போமா? நம்ம குரங்கோட சேர்ந்து சேட்டை பண்ணிடும். இதே தான் அன்னைக்கும் நடந்துச்சு. அவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு தந்திரம், மறைச்சிரு, தெரியாது, யாரும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது, மறைச்சிரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நிச்சயமாய் தேவன் உன்னை பிடித்து கொள்வார், பிடிப்பார். உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். ஏதோ ஒரு வழியில் உன்னை பிடிக்கும். மூணாவது, நம்ம பாவம் செய்த பிறகு நடிப்போம், இல்லாத மாதிரி நடிப்போம். நிறைய பேர் செய்கிற ஒரு வேலை என்ன? அவங்க நடிப்பாங்க, ஆக்டிங் as if nothing happened. ஒன்றுமே நடக்காத மாதிரி நடிக்கிறது ஒரு. இதை நம்ம செய்கிறோம்னா, நீங்களும் நானும் அனுதின வாழ்க்கையில் பேசுவோம், ஆனால் பேசாத மாதிரி நம்ம நடந்துக்கிடுவோம். செய்வோம், ஆனால் செய்யாத மாதிரி நடந்துக்கிடுவோம். பொய் சொல்லுவோம், ஆனால் சரியாக சொன்ன மாதிரி நம்ம நடிச்சுக்கிடுவோம். நடிக்கின்றோம் என்றால் உனக்குள்ள பெருமை இருக்குது, தாழ்மை இல்லை. நீ இந்த மாதிரி ஒரு முகக்கவசம் போட மாட்ட, தாழ்மை இருந்தால். நீ நடிக்க மாட்ட, உண்மையை நீ ஒப்புக்கொள்ளுவ. குழந்தைகளை பார்த்தீங்களா? இந்த குழந்தைகளுக்கு நடிக்க தெரிகிறதில்லை. ஏன் குழந்தைகளை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம்? அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அவங்க முகத்திலே தெரியுது அதுக்கு தப்பு செஞ்சிருச்சுன்னு. அவங்களுடைய மனசாட்சியை அவங்கள குத்தும் போது அவங்க முகத்தில் அந்த துக்கம் தெரியுது, அந்த பயம் தெரியுது.
ஆனால் பெரியவங்களாக வயசு வர வர வளர வளர நம்ம நடிக்க பழகிக்கிறோம், நல்லா சிரிக்க பழகிக்கிறோம், நல்லா அது இதையும் போட்டு தேய்ச்சி நல்லா மினுக்கி நல்லா அழகாக ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம நடிக்க பழகிறோம். பெருமை. இப்போ சொல்லுங்கள், நம்ம எத்தனை விஷயம், நான் இப்போ ஒன்றொன்னா சொல்ல முடியுமா உங்கள்கிட்ட? நீங்கள் எப்படியெல்லாம் நடிச்சுக்கிறீங்கன்னு பாருங்களேன். நம்ம அப்பா அம்மாட்ட நடிப்போம், நம்ம ஸ்கூலில் வாத்தியார்கிட்ட டீச்சர்கிட்ட நடிப்போம், நம்ம பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நடிப்போம், எல்லார்கிட்டையும் நடிச்சுக்கிட்டே இருக்கும். நடிக்கிறதா இருந்தால் நமக்குள்ள நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம எல்லாருமே அப்படி தான். முடிஞ்ச அளவு எவ்வளவு நடிக்கணுமோ அவ்வளோ நடிப்போம், முடியாத பட்சத்தில் பிடிபட்டா தான் இல்லை. எலிசா கிட்ட வேலைக்காரனாக இருந்த ஒருத்தர் கேயாசி போய் ரகசியமாக தங்கங்களையும் நிறைய வெள்ளியையும் நிறைய மாற்று வஸ்திரங்களையும் நாகமானிடத்துலேருந்து நிறைய பொற்காசுகளையும் வாங்கி கொண்டு வந்து எங்கேயோ ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு அவாட்டுக்கு வந்து வழக்கமாக, ஐயா சுடுதண்ணி வச்சுட்டேங்க ஐயா, வேற என்ன வேணும், கஞ்சி வைக்கணுமா, இல்லை இன்னைக்கு பருப்பு குழம்பு வச்சிடுறதா? ஐயா பேச மாட்டேங்க, ஐயா அவனே பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன ஒரு மாய் பார்க்குறாரு அப்படின்னா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் எப்பவும் போல தானே, நான் ஆள் அதே தான், என்ன இப்படி பார்க்குறாரு? ஆனால் மனசாட்சி சொல்லுது ஏதோ ஊர்னு பார்க்குறாரு, ஏதோ கண்டுபிடிச்சிட்டாரோ என்னமோ, அதெல்லாம் தெரியாது அவருக்கு. அப்படி தெரியும், நான் தானே ஓடிட்டு வந்தேன், நல்லா நீட்டாக போட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். ஐயா என்ன இப்படி பார்க்குறீங்க? அவர் கேட்குறாரு, எங்கேருந்து வந்தேன்? நான் சுடுதண்ணி வைக்கிறதுக்கு அடுப்பு ஊதி அது விறகு எல்லாம் இல்லைங்கய்யா, நான் பார்த்து வாங்கி போகணும். உங்களுக்கு புரிஞ்சது தானே, இதெல்லாம் நான் சொல்லியா தெரியணும்? அவர் கேட்டார், நீ இப்படி போயிட்டு வரும்போது என் மனம் உன் கூட வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்ட. இதுதாங்க நடிப்பு. இது தாழ்மை இல்லை. ஐயோ, நம்ம என்ன நினைக்கிறோம், தாழ்மைன்னா அது ரொம்ப அப்படியே நான் தாழ்மையாக இருக்கிறேன், இங்கெல்லாம் வந்தால் நான் எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறேன். இது இல்லைங்க தாழ்மை. நீங்கள் ஒவ்வொரு முறையும் நாம் தவறு பாவம் செய்த பிறகு நடிப்போடு நாம் நடக்கிறோம் என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் பெருமையோடு இருக்கிறீர்கள். இதுதான் கேயாசி செய்தான். இன்னொரு விஷயம் நம்ம செய்வோம், நம்ம பாவம் செய்த பிறகு எப்படியாவது அதிலிருந்து நழுவுறதுக்கு முயற்சி பண்ணும். செய்த தவறிலிருந்து நழுவுவதற்கு முயற்சி. we try to slip off. ஏதாவது ஒரு விதத்தில் அதிலிருந்து நழுவுறதுக்கு பார்ப்போம். 3-4 பேர் சேர்ந்து திடீர்னு பார்த்தாங்க மாங்காய் நல்லா பழுத்திருக்குது அல்லது நல்லா விளைஞ்சிருக்குது, ஆசை வந்துடும். அங்கிட்டு பார்ப்பாங்க இங்கிட்டு பார்ப்பாங்க, மாந்தோப்பு, யாரும் அங்கிட்டுக்கிட்டும் ஆள் நடமாட்டம் தெரியாது, ஒருத்தருமே இல்லை. சரி, ஒருத்தர் ஏறுவார், 2 பேர் ஏறுவார், 2 பேர் என்ன செய்வாங்க, காவல் இருப்பாங்க. அப்போ மேலேருந்து பறித்து போடுவாங்க. சிலர் மேலேயும் நல்ல பையெல்லாம் நிறச்சிக்கிடுவாங்க, அப்புறம் பறித்து போடுவாங்க. இவங்கெல்லாம் பயிர். இப்படி இருக்கும்போது திடீர்னு தோட்டத்துக்காரர் வந்துட்டார்னா என்ன செய்வோம், மேலே இருக்கிறவர் வசமாக மாட்டிக்கிடுவார் இல்லையா? கீழே இருக்கிறவர் என்ன செய்வார் தெரியுமா, பாக்கெட்டில் இருக்கிற மாங்காயெல்லாம் பட்டு அங்கேயே போட்டுட்டு ஒன்றுமே இல்லை. நீ தானே அப்படின்னா, நான் என் பாட்டுக்கு நிற்கிறேன் பார்த்தீங்களா, நான் ஒன்றுமே இல்லை, என்கிட்டலாம் பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் மாங்காய் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்க மாட்டார். எப்படியாவது என்ன செய்வார், மெல்ல அங்கிட்டு போயிடும். அவன் பிடிபட்டா போகிறான், நான் எப்படியாவது என்ன காப்பாற்றிக்க. நம்ம நழுவி போகிறதுல ரொம்ப கவனமாக இருப்போம். நான் எடுக்கல, என்கிட்ட இல்லைல்ல, பாரு எடுத்தனா இல்லை, நான் ஒன்றுமே சரி. நான் சிறுவனாக இருக்கும்போது ஸ்டோர் ரூமில் பேரீச்சம்பழம், பிறகு சீஸ் கட்டி, பாலாடை கட்டி, இது மாதிரி அப்புறம் பொட்டுக்கடலை, அரிசி, பருப்பு எல்லாம் வைக்கக்கூடிய ஹாஸ்டலில் இருக்கும்.
அப்போ எப்போமாவது அசந்து சில நேரங்களில் அந்த ஸ்டோர் ரூமை திறந்து போட்டுட்டு வார்டன் என்ன செஞ்சிருவார், எதையாவது பேசிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துடுவார். அதுக்குள்ளே திடீர்னு பூந்துருப்பாருங்க ஒரு 5-6 உள்ளே போய்டும். உள்ளே போனால் ஒரு கை நிறைய பொட்டுக்கடலை, இன்னும் 2 கை நிறைய பேரிச்சம்பழம், அப்புறம் இங்கே இருக்கிற என்னெல்லாம் இருக்குதோ பிஸ்கெட் இருந்தால் பிஸ்கெட்டு, இதையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே வார்டன் என்ன செஞ்சிருவார், வந்துடுவார். வந்த உடனே என்ன ஆகும், ஆகா பாக்கெட்டில் இருந்து உருவுறதுக்கு அப்போ படுற பாடு பெரிய பாடு. ஆனால் கையில் இருந்தது பாருங்கள், அதை அப்படியே விட்டுரு. அப்போ வார்டன் இல்லை நீ எடுத்தியா அப்படின்னு கேட்டா, இல்லை இதை பாருங்க ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் பாக்கெட் நிறைய உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணு தள்ளி அப்படியே நிற்பான் பாருங்க. அவன் வசப்பாக மாட்டிக்கிட்டான். இவன் அப்படியே செவரோரமாக போய் அப்படியே போய் நழுவி ஒன்றுமே இல்லைல்ல அப்படியே கதவுல வெளியே போயிடுறது படார். அவ்வளோ அங்கே எங்கரமாக இருக்க அப்பாடா தப்பிச்சிட்டோம், நழுவிட்டோம். நம்ம பல நேரங்கள்லையும் பலருக்கும் நம்ம தொடர்பில் இருப்போம். ஆனால் நான் அதில் நேரடியாக ஈடுபடலைன்னு சொல்லி நழுவுறதுக்கு நம்ம எவ்வளவோ முயற்சி எடுப்போம். இது பெருமையினுடைய அடையாளம். பெருமை உள்ளவர்கள் இதையெல்லாம் செய்வாங்க. இதுதான் பேய்த்தனம். ஆக நம்ம எப்போமாவது இப்படி சொல்லிட்டு நடந்துட்டு, நான் எனக்கெல்லாம் தெரியாது, என்னட்டெல்லாம் கேட்காதீங்க, அவர் சொன்னது தான் நான் சொன்னேன், எனக்கெல்லாம் தெரியாது, நானா சொன்னேன், எல்லாம் எனக்கு தெரியாது, என்னெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் கேட்குறாருன்னா அவரே போய் கேளுங்க. நழுவ பார்க்குறோமா? பொறுப்பெடுக்க பயப்படுறோமா? நான் தான் செய்தேன், நான் தான் சொன்னேன், நான் தான் நடந்தேன், நானும் கூட தான் இருந்தேன், நமக்கு சொல்ல வராது. இன்னும் ஒன்று நம்ம செய்வோம். உங்களுக்குள்ள பெருமை இருக்குதான்னு பார்த்துக்கிடுங்க. நான் சொன்னேன் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது, ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் நம்ம என்ன செய்வோம்னா, பாவம் செய்த பிறகு செய்த பாவத்தை நியாயப்படுத்துவோம். புரியுதா? நான் செய்ததில் என்ன தப்பு, அவங்க இப்படி சொன்னதுனால தானே நான் இப்படி செஞ்சேன், அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன், நானும் சொன்னேன். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஒருத்தட்ட போய் நம்ம சொல்லும்போது, பல்ல உடைச்சிருவேன்னு என்னை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு வீட்டுக்காரரு நேராக போய் வீட்டில் சொல்லுவார், மேனேஜர் என்னை பார்த்து பல்ல உடைச்சிருவேன்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்லு. உங்கள் பல்ல உடைச்சிருவேன்னு சொன்னான். டாக்டரால் கூட இது வரைக்கும் முடியலை, உங்கள் பல்ல உடைச்சிருவேன்னு சொன்னாங்களா மேனேஜர், காசு இல்லாமலா? அப்படின்னுலாம் கேட்க மாட்டாங்க. இவர் பல்ல உடைக்கணும் நியாயமாக, காசு இல்லாமல் உடைச்சா நல்லது தான். ஆனால் அந்த உங்களை சொல்லிட்டாங்களா பல்ல உடைச்சிருவேன்னு, நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஆனால் இன்னும் ஒன்று கவனிக்கணும். நீங்கள் நம்ம இப்படி சொல்லும் போதெல்லாம் ஏன் பல்ல உடைச்சிருவேன்னு அவர் சொன்னாருங்கிறத நம்ம சொல்லுவோமா? நீங்கள் நல்லா கவனிங்க. சண்டை வருது, சண்டை வந்ததில் பாதி தானே சொல்கிறீங்க, அடுத்தவங்க செஞ்சது தானே சொல்கிறீங்க. என்னைக்காவது நீங்கள் இப்படி சொன்னீங்க, அதனால அவர் அதுக்கு பதில் இப்படி பல்ல உடைச்சிருவேன்னு சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லலைன்னா நீங்கள் பெருமையோடு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நான் இதுவரைக்கும் பார்த்துருக்கேன், யாருமே இப்படி சொல்கிறது கிடையாது. நான் இப்படி சொன்னேன், அதுக்கு அவங்க இப்படி சொன்னாங்க, நான் இப்படி நடந்தேன், ஆகவே அவங்க இப்படி சொன்னாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான் தப்பாக இருக்கும். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமை நம்மளை தாழ்ந்து போக விடாது, நிச்சயமாக விடாது. நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது பாருங்கள், என்னை பார்த்து அப்படி கெட்ட வார்த்தையில் பேசிட்டாங்க. சிலர் ஏன்ட்ட வந்து சொல்லுங்க, என்னை அடிச்சிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சே, நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா இவனுக்கு ஒரு அறை இல்லை, 4 அறை கொடுத்துருக்கணும். அந்த ஆள் தெரியாதனவன் ஒரு அடியோடு நிப்பாட்டியிருக்கார். ஆனால் அது எப்போ தெரியும்? பைபிள்லையும் எழுதியிருக்கு, வழக்கில் முந்தி பேசுகிறவன் இருக்கான் பாருங்க, பக்கத்தில் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியும் முதல்ல. ஆனால் நீங்கள் கிண்டி கிளறி பாருங்க, இவர்கிட்ட தான் மொத்த ஆளுக்கும் இருக்கும். முதல்ல வந்து பேசுகிறாரு அவர். நம்ம எப்போதுமே பாதி தான் சொல்லுவோம்.
நமக்கு பாதகம் இல்லாமல் சொல்லுவோம், அடுத்தவங்க மேலே குறை வர்ற மாதிரி சொல்லுவோம், அவங்க தான் தப்பு செஞ்சாங்கங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் நம்ம விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்து சொல்ல மாட்டோம். இது நமக்குள்ள பெருமை இருப்பதினால் நாம் இப்படி பேசுகிறோம். தாழ்மை உள்ளவர்கள் அப்படி சொல்வதில்லை. தாவீது பொய் சொல்லிட்டாருங்க, சொல்லக்கூடாது. தாவீது பொய் சொன்னார், அதனால நானும் பொய் சொல்றேன்னு சொல்லிடாதீங்க. பைபிள் ஆதரிக்கவே இல்லை பொய்ய. ஆபிரகாம் பொய் சொன்னாரு, நானும் பொய் சொல்லலாம்னு சொல்லாதீங்க. ஆதரிக்கலை. பொய் சொன்னதுனால அவங்க வசமா மாட்டியிருக்காங்க. தாவீது பொய் சொல்லிட்டாரு. நாயோதிங்கிற ஒரு ஊரில் போய் அங்கே பாருங்க, ஒரு 80-100 குடும்பம், ஆசாரியருடைய பட்டணம் அது. அங்கே போய் திடீர்னு இவருக்கு பசி. இவர் கூட ஒரு 4-5 பேர், அவங்களுக்கும் பசி. அவங்கெல்லாம் மறைஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் இவர் தாவீது ஒரு சிறப்பான ராஜாவுடைய மருமகன். அதனால அந்த கெத்து ஒன்று, அந்த அடையாளத்தோட போயிட்டாரு. அவங்களும் வாங்க வாங்கன்னு சொல்லி, ராஜாவுடைய மருமகன் இல்லையா, அதனால ரொம்ப கண்ணியமாக மரியாதையாக வரவேற்று உட்காருங்கன்னு சொல்லி கேட்டாருங்க. நாங்கள் ரொம்ப பசியோடு இருக்கோம், ஏதாவது எங்களுக்கு சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்டார். ராஜாவுடைய மருமகன் கேட்குறார். அப்புறம் என்ன செய்கிறது, அவசரமாக கொண்டு வந்ததெல்லாம் தீர்ந்து போச்சு, இப்போ ரொம்ப பசியாக இருக்கும். அந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணிட்டாரு, எங்கள்கிட்ட வேற ஒன்றுமே இல்லையே கொடுக்கறதுக்கு, ஐயையோ இவரை எப்படி நம்ம பசியோடு விடக்கூடாது, பாருங்க இதுதான் இப்போ இருக்குது. எது, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இன்னைக்கு மாற்றப்பட்ட அப்போ, சமூகத்தப்போ இருக்கு, 12 அப்போ இருக்கு. நீங்கள் சுத்தமாக இருந்தால் நீங்கள் சாப்பிடலாம். ஓ, நாங்கள் எல்லாம் சுத்தமாக தான் இருக்கோம், கொடுத்துட்டார். அவசரமாக வந்ததுனால எங்ககிட்ட கத்தி ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு கத்தி வேற வேணும், அதையும் கொடுத்து. எல்லாம் பொய்யா போச்சா, சொல்கிறதெல்லாம் பொய். கொஞ்சம் நேரம் பொறுத்து இந்த தகவல் வந்து ராஜாவுக்கு போயிடுச்சு. ராஜா ஏற்கனவே இவனை வேட்டையாடுறதுக்கு தனிப்படை அமைச்சிருக்கிறாரு. செய்தி போன உடனே அங்கேருந்து தனிப்படையே அமைச்சாரு, அனுப்பி விட்டார் பாருங்க. வந்த உடனே விசாரணை பண்ண போது வந்து போனதெல்லாம் உண்மைதான், சாப்பாடு கொடுத்தது உண்மைதான். அப்போ இவங்க ராஜாவுடைய மருமகனுக்கு இவங்கெல்லாம் உடந்தையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெட்ட சொல்லிட்டார். எங்க கிட்டத்தட்ட 80 பேரை தலையை வெட்டி சாச்சிட்டார் இவர் சொன்ன போயினால. ஒருவேளை ஒருத்தன் தப்பி போய் சொன்னா, ஒருவேளை அந்த 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 பிரதான ஆசாரியன் அன்னைக்கு இருந்தவன், அவன் தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி தாவீதை பார்த்துருந்தா என்ன சொல்லியிருப்பாரு, கடைசியாக ஒரு வார்த்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாவீதை பார்த்துருந்தா, தாவீதே உயிரே போனாலும் பொய் சொல்லாதப்பா, இந்த பார் நீ சொன்ன பொய்னால என் தலை வெட்டப்படுது, நான் சொன்னது உண்மைதான்னு ஒத்துக்கிறேன், அதனால் என் தலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒருத்தன் ஓடி போய் சொன்னான், தாவீது ரொம்ப அழுதாருங்க, அத்தனை பேருடைய உயிருக்கும் பொறுப்பு நான் தான்னார். அப்படி சொன்னாருங்க. இதெல்லாம் என்னால் தான் வந்துச்சு, நான் தான் காரணம். எவ்வளோ ஒரு மனுஷன் எப்படி நேர்மையாக நடந்துக்கிறார் பார். ஏன் இந்த மனுஷனை பைபிளில் தப்பு செய்யாததுனால அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவேன்னு சொல்லலை. ஐயோ இவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான், அயோக்கியத்தனம் நிறைய பண்ணார் தாவீது. ஆனால் இவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இவங்கிட்ட இருந்த அந்த நொறுங்குண்ட ஆவி, அந்த தாழ்மை. அவன் ஆண்டோட்ட அறிக்கையிட்ட விதம், பாவம் செய்த பிறகு அந்த பாவத்தை அவன் என்ன செய்கிறான். ஒரு நாள் அவர் தான் எழுதினார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். விழுந்து எழுந்துறதான் நீதிமான்னு சொல்லலை. ஆனால் அந்த நீதிமான் அவன் என்ன செய்யறான் பாருங்க, எவ்வளவா நொறுங்கிட்டான், உடஞ்சிட்டான். சிறு பிள்ளைகளை போல ஒரு மனசு, எதையும் நியாயப்படுத்தவே இல்லை. அவன் அத்தனை பேரும் செத்ததுக்கு நானா காரணம், அவன் தான் யோக்கியமாக நடந்திருக்கணும், அவன் அப்படியா இப்படியா என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னதெல்லாம் நியாயப்படுத்தவே எதையும். அதை ஜஸ்டிஃபையிங் தி ஆக்ஷன் செய்கிறத நியாயப்படுத்தலை. நம்முடைய ஆட்டிடியூட், மனோபாவத்தை நியாயப்படுத்தக்கூடாது, நம்முடைய மனநிலைகளை நியாயப்படுத்தக்கூடாது.
இது பெருமையின் அடையாளம். உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரா, இல்லை விசுவாசம்தான் பேசிகிட்டு இருக்காரு? சத்தம் கேட்குறீங்களா? சரி. தீர்க்க தரிசன பெராக்கா ஊழியத்துக்கு போனால் தான் தீர்க்க தரிசனம் வருமா? இங்கெல்லாம் தீர்க்க தரிசன சத்தம் கேட்காதா? இன்னும் ஒன்று இருக்குது. பாவம் செய்த பிறகு பெருமை இருக்கான்னு பாருங்கள். சாக்கு போக்கு சொல்கிறோம் பாருங்கள், சாக்கு போக்கு. நான் என் பாட்டுக்கு தாங்க இருந்தேன், பேசாமல் தான் இருந்தேன். அது கதவு அடைச்சிருந்துச்சா, அதனால தாங்க இது. மற்றபடி நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, நான் அப்படி செய்வேனா? அன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு. மற்றபடி நான்லாம் அப்படி கிடையாது. இது என்னதுங்க? என்னது? யோசேப்பு நிறைய சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாம் தெரியுமா? நிறைய சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாம். அவர் வயசவே சாக்கு போக்காக பயன்படுத்தியிருக்கலாம். நான் ஒரு 22 வயசு வாலிபேன். என் வயசு கோளாறுங்க, வயசு பையன், ஒரு ஆம்பளை. இதை ஏன் பெருசாக எடுக்கிறீங்க? வயசுல அப்படித்தான் இருப்பாங்க. இதெல்லாம் கண்டுக்கிட வேண்டியதில்லை. ஒத்தையில் இருந்தேனா, யாராவது என் கூட இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. நான் ஒத்தையில் இருந்தேன், அதான் இப்படி ஆகி போயிடுச்சு. சொல்லலாம். இன்னும் ஒன்று சொல்லலாம்ல. ஏங்க, ஒரு நாள் 2 நாள்னா நான் பரவாயில்ல. இது நித்தம் 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 நித்தம். நான் ஏறுற பஸ்ஸிலேயே பிகரும் ஏறுது. எப்படிங்க இது ஒரு நாள் 2 நாளா? எல்லா நாளும் அதே பஸ்ஸில் திரும்ப திரும்ப பார்க்குறேன். அப்படி ஆயிடுச்சு. இது நீங்கள் சும்மா குறை சொல்லாதீங்க. திரும்ப 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 திரும்ப. அப்போ இது ஆண்டவர் ஏவனார்னு தானே, ஆண்டவர் தானே இதை சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. அப்போ இது ஆண்டவருக்கு சித்தம் தானே. அடிக்கடி இப்படியே சந்திக்க வாய்ப்பு கொடுக்குறாரு பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னா அது என்னங்க? அப்போ ஆண்டவர் தான். ஆதாம் சொன்னார் பாருங்க, ஆண்டவரே உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் நானும் எவ்வளோ நாள் தனியாக நடந்தோம், இப்போ எத்தனை மாதம் ஆச்சு என்ன நீங்கள் உருவாக்கி. ஏதாவது தப்பு நடந்துச்சா, தகராறாச்சா? ஒன்றுமே கிடையாது. நான் ஒன்றுமே செய்யலை. நான் நல்லவேன்னு தெரியுமா? தெரியாது, தெரியும். ஆனால் அந்த பொம்பளை தான், நீங்கள் தேவரீர் என்னோடு இருக்கும்படி எனக்கு தந்த பாருங்க. அப்படியே அதையே மாற்ற பார்க்குறார். நிறைய சாக்கு போக்கு, பிளேமிங் அதர்ஸ், மற்றவங்க மேலே பழிய போட்டுரு. அப்போ தான் நான் நல்லா தான் இருந்தேன், அவன் தான். நான்லாம் குடிக்கவே இல்லை. இதை சும்மா அவன் தான் வந்து குடிடா, ஒரு தடவை குடிடா. ஒரு தடவை குடித்தா தடவை தான் ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீர்லாம் ஒரு மாதிரி நிரம்பும், அப்புறம் நல்லா ஆகிடும், அப்புறம் சரியாயிடும். அப்புறம் ஒரு பிக் அடித்தா அப்படியே நல்ல உற்சாகமாக இருக்கும், நல்ல ஊக்கம் கிடைக்கும். ஊக்கம் உள்ளவர்களுக்கு சிசர் அப்படின்னு சொல்லி நான் என் பாட்டுக்கு தான் இருந்தேன். சும்மா குடி, என் மேலே அன்பு இருந்தா குடி, என் கூட நீ பாசமாக இருந்தா குடி, என்னை உண்மையிலே நேசிக்கிறதா இருந்தா ஒரே ஒரு மடக்கு அப்படின்னு அவன் தான் முதல்ல கொடுத்தான். சரி, ஃப்ரெண்டோடு இருக்கிறோம் இல்லை அப்படின்னு நினச்சி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நானாக குடித்தேன், அவனாக தான் ஊற்றி விட்டான். என்னென்னமோ நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம், மற்றவங்க மேலே பழிய போட்டுரும். இதெல்லாம் நீங்கள் செய்கிறது உண்மையாக இருந்தால், எல்லாரும் செய்கிறோம் தானே, நமக்குள்ள பெருமை இருக்கிறது. பெருமை, தாழ்மை இருந்தால் இப்படி செய்யவே மாட்டேன். தாழ்மைனா என்ன தெரியுமா? பாருங்க, எழுதியிருக்குது. தாழ்மைனா என்ன? ஏசாயா 66:2. ஏசாயா 66:2 என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும்
சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவன். அதுதாங்க தாழ்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாழ்மையை குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்க மனசுல? தாழ்மைன்னா என்ன? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இதுக்கு தான் பேர் தாழ்மை. எங்க இது நடக்கணும்? பாவம் செய்த போது. நாம் பாவிகளா இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன செய்யணும்? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கணும். இந்த நடுக்கம் இல்லாமல் நம்மளை நியாயப்படுத்துறதும் மற்றவங்களை நம்ம தீமையாக நினைக்கிறதும் எல்லாம் செய்யும்போது நீங்கள் யோசித்து பாருங்க, என்ன இதுதான் பெருமை. நீங்கள் யோசிங்க. சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்போவாவது இருதயத்துக்குள்ள மற்றவங்களை குறித்து ஒரு எரிச்சலை, கோபத்தை, வைராக்கியத்தை, கசப்பை பதுக்குவதா இருந்தால் ஹோல்டிங் கிரட்சஸ், பதுக்கிறதா இருந்தா, வெறுப்புணர்வை நீங்க பதுக்கிறதா இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உங்கள்கிட்ட தாழ்மை இல்லை, பெருமைதான். இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, உங்களுக்குள்ள வெறுப்பு இருக்கா? யார் மேலேயாவது வச்சிருக்கீங்களா இல்லையா? பைபிள் என்ன சொல்லியிருக்குது? நீ உன் காணிக்கையை செலுத்த பலிபீடத்துக்கு வரும்போது உன் சகோதரன் பேரில் உனக்கு அல்லது உன் சகோதரனுக்கு உன் பேரில் மனசுல தாங்கல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நீ காணிக்கை அங்கேயே வச்சுட்டு முதலாவது நீ போ, அவன் வர்றவரை காத்திருக்காத, நீ போய் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பதுக்குனதை பதுக்கியே வச்சிருக்கோம். இருதயத்துக்குள்ளே வெறுப்பு வச்சுருக்கோம், கசப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, கோபம் இருக்குது. ஆனால் அதை பதுக்கிக்கிட்டே நம்ம நடக்கிறோம். ஜெபம் பண்ணுறோம், வேதம் வாசிப்போம், ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவோம், ஆராதனையில் பங்கெடுப்போம், காணிக்கை கொடுப்போம், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரோடையும் பழகுவோம். ஆனால் சிலர் மேலே நமக்கு என்ன இருக்குது? உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கிறோம். என்ன இருக்குது? கோபம், எரிச்சல், கசப்பு. சிலர் மேலே பலர். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உங்ககிட்ட தாழ்மை இல்லை, நீங்கள் பெருமையாக தான் இருக்கு. இது பேய்த்தனம், இது பேய்க்குள்ள குணம். ஆக இதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய காரியங்களை நீங்க நியாயப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா, நியாயப்படுத்துறீங்க, whenever you justify your attitude, your action, your intention, நீங்க இதெல்லாம் செய்யும் போது நியாயப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நமக்குள்ள அப்படி இல்லை. மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு பொறாமை வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஃபீலிங் அனாய்ட் ஓவர் சக்சஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்குறீங்க, நல்லா படிக்கிறான், அல்லது கொஞ்சம் அழகாக இருக்கிறா, அல்லது கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறா, அல்லது நல்லா உடுத்துருக்குறாங்க, இல்லை கொஞ்சம் நிறைய மார்க் வாங்கிட்டாங்க, இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, இல்லை ஒரு கார் வாங்கிட்டாங்க, இல்லை ஒரு நல்ல பார்க்க ஏதோ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இது நமக்கு பிடிக்குதா? நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியுதா மனசுக்குள்ள? இல்லை அவங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு பணம் வந்து சேர்ந்துருச்சு. மற்றவங்களுடைய முன்னேற்றம், மற்றவங்களுடைய மகிழ்ச்சி, மற்றவங்களுடைய உயர்வு என்ன வேதனைப்படுத்துதா? என்ன கஷ்டமாக இருக்குதா? அன்னையிலேருந்து ஒரு மாதிரி ஆகிடும். உடனே நாமளாக பேசுவோம், அவள் முந்தி மாதிரியெல்லாம் கிடையாது, அவங்க முந்தி மாதிரி தான் இருக்காங்க, நீ தான் முந்தி மாதிரி இல்லை. இப்போ அவளை பார்த்து நீ உனக்கு இவ்வளோ பொறாமல் வந்ததுனால இது அவங்க இல்லை, நீ தான் மாற்றம், உனக்குள்ளே வந்த மாற்றம். அவங்க எல்லாம் முந்தி மாதிரி இல்லை, இப்போ நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாங்க. இதுதான் கஷ்டம். உனக்கு இப்படி என்ன தோணுது பாரு, இதுதான் சிக்கல். உனக்குள்ளே தான் பெருமை இருக்கு. இந்த பெருமை தான் உன்னை பாடுபடுத்துது. நீ இந்த பாடோட ஏன் அலையணும்? அது அவங்களுக்கு ஒன்றுமே செய்யாது, தெரியுமா? அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. உனக்கு தான், நீ தான் அள்ளி கட்டி சுமக்கிற. உனக்குள்ளே இருந்து அழுகி துர்நாற்றம் வீசும். இது பொறாமையோ எலும்புருக்கின்னு வேதம் சொல்லுது.
இது தாழ்மை அல்ல, இதுதான் பெருமை. ஆனால் நீ உன்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருப்ப? நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன், நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் சும்மா ரேஷன் அரிசி தான் நாங்கள் சாப்பிடுவோம், நாங்கள் ரொம்ப தாழ்மை. அப்படியா? ரேஷன் அரிசி சாப்பிட்றது ஒன்றும் தாழ்மை இல்லைங்க, அது நல்ல சாப்பாடு. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் தமிழ்நாடு அரசு இன்றைக்கி நமக்கு நல்ல அரிசியை கொடுக்குறாங்க. நல்லா நீங்கள் ஆக்கி சாப்பிட்லாமே. நாங்கள் சில நேரங்களில் ஆக்கி சாப்பிட்றோம், இல்லாததுனால அல்ல, நல்லதென்பதை அறிந்ததினால் சந்தோஷமாக சாப்பிட்றோம். கடை அரிசின்னா அது உயர்ந்தது, ரேஷன் அரிசினா மட்டமானது. நாங்கள் ரேஷன் வாங்குகிறோம், ரேஷன் அரிசி சாப்பிட்றோம். ரேஷன் அரிசி சாப்பிட்றது தாழ்மை அல்ல. அதனால் நல்லது, நமக்கு நிறைய நன்மைகள் தமிழ்நாட்டில். பாவம் அந்த ஒரிசாவிலெல்லாம் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அழுகி போன மாங்கொட்டைகளை அள்ளி சாப்பிடுது. ரேஷன் வாங்குறது கூட காசு இல்லைங்க அவங்கள்ட்ட. நமக்கு ஓசியில் அரிசி போடுறாங்க, அவங்களுக்கு ரேஷன் காசு கொடுத்து வாங்கணும். அதை வாங்க முடியாமல் தான் அழுகின மாங்கொட்டையை திங்குதுங்க நம்முடைய இந்தியாவில். இதுவும் நம்ம இந்தியா தான். சரி, தாழ்மைன்னு நம்மளை கணிக்கிறது. உங்களுடைய, நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் ஆசைகளை முதலாவது நீங்கள் போட்டிங்கன்னா அது நீங்கள் தாழ்மையாக இல்லை, தேவனுக்கு விரோதமானது. தேவனுக்கு விரோதமாக செய்றீங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையினால தான் உங்கள் ஆசையை நீங்கள் முதல்ல வைக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் கூட எதை கேட்பீங்க? உங்கள் ஆசையை நிறைவேற்றணும்னு தான் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க. உங்களுக்கு ஆசையோடு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள பெரிய குமுறல் நடக்குது, பெரிய கொந்தளிப்பு. உங்கள் ஆசை அந்த ஆசை நிறைவேறாதனால நிறைய சண்டை, கலகம். இன்னொன்று தெரிஞ்சுக்கிடுங்க, யாராவது ஒரு சின்ன சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ரோசம் வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன். ரோசம் வந்த உடனே விளக்கு மாத்திரத்தை அடிச்சிருவீங்க. எல்லாரும் அடிக்க மாட்டாங்க. ரோசம் வந்த உடனே எல்லாரும் சண்டை போடுறதில்ல. ஆனால் ரோசம் வந்த உடனே அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே நீர் அடித்து முகமெல்லாம் வந்து குப்புன்னு வீங்கிரும். எங்கேருந்து தெரியுமா? வீக்கம், அடிவயிறு, பிறகு கால், பிறகு தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வீக்கம் வீங்கிரும். இது என்ன நோய்? பிழைக்காது போல இருக்குது இப்படி போனால். முகம் மட்டும் வீங்கிச்சுன்னாலாவது பரவாயில்ல, ஏதாவது இதயத்தில் கோளாறு இருக்கும்னு நினைக்கலாம். வயர் மட்டும் வீங்கிச்சுன்னா பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் பிழைக்கலான்னு நினைக்கலாம். இது ஏகமாக எல்லாம் ஒன்று போல் வீங்கி போச்சுன்னா, ஐயோ, இந்த ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறது கூட நீ உடனே ரொம்ப ஹார்ட் ஆகிட்டான். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, உடனே வேலையை ரிசைன் பண்ணு, உடனே இந்த இடத்த விட்டு போ, உடனே எனக்கு வேண்டாம், உடனே நான் இனிமேல் வரல. ஏன் இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் இவ்வளவு தொட்டா சினிங்கி மாதிரி சிடுமூஞ்சியாக இருக்கிறீங்க? பெருமை தான் உங்களை பிடிச்சிருக்கிற பெருமை. இதுக்கு வேட்டு வைக்கலைன்னா நீங்கள் தாழ்மையாக தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஏன் சீக்கிரம் நொந்து போகிறீங்க? உங்களுக்குள்ள வேகம் வருது, ரோசம் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது, கசப்பு வருது. சீக்கிரம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கெட்டிங் ஹர்ட் ஈஸிலி அண்ட் ரியாக்டிங் அவுட் ஆஃப் ஹர்ட், அதை தெரிஞ்சுக்கிடுங்க. அப்புறம் யாரையாவது சீக்கிரம் நம்ம குறை சொல்கிறோமான்னு பாருங்க. குறை சொல்கிறோமா? சீக்கிரம் குறை சொல்கிறோம். நம்ம கண்ணுக்கு பொதுவாக எது சீக்கிரம் தட்டுப்படும்னு நினைக்கிறீங்க? குறை தான் கட்டும். எல்லாருக்குமே தட்டுப்படுறது முதல்ல குறை தான். என்ன தான் நான் சட்டை போட்டிருந்தாலும் ஒரு பட்டன் போடாமல் இருந்தா அதுதான் முதல். பட்டன் போடாமல் இருக்காரு, அதுதான் தெரியும் இல்லையா? எல்லா இடமும் பூசி இருந்தாலும் அந்த ஸ்க்ரூ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அதுதான் தெரியும். இது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் இதை தாண்டி என்னால் நல்லதை பார்க்க முடியுமாங்கிறது. மற்றவங்களுக்குள்ளேயும் பாராட்டக்கூடிய விஷயங்கள் இருக்குது. மற்றவங்களும் தகுதியானவங்க, அவங்களும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவங்க, விசேஷித்தவங்க அப்படின்னு சொல்லி என்னால் மற்றவங்களை பாராட்டவும்
அந்த இந்த கஷ்டம் வந்தது, இந்த துக்கம் வந்தது, இந்த வேதனை வந்துச்சு. ஆனால் அதனால தான் நம்ம ஆண்டவரை அறிஞ்சோம். இல்லைன்னா நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட வந்திருப்போம்? ஸோ எளிதாக மற்றவங்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிறவங்களாயும் குறைய பற்றி பேசுகிறவங்களாயும் நம்ம இருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அது நமக்குள்ள பெருமையின் வெளிப்பாடு. அப்புறம் நீங்கள் உலகத்தை பற்றியே நிறைய சிந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்குது, இந்த ஃபோன் சரியில்லை, அடுத்து உடனே ஒரு நல்ல ஃபோனாக வாங்கணும், அவங்க எப்படி வச்சுருக்காங்க, இவங்க எப்படி வச்சுருக்காங்க, அதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த வீட்டுக்கு இதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த துணி வாங்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். உலக சிந்தனையே நமக்குள்ளே நிறைஞ்சிருக்குது. எப்போவுமே உலகத்தை பற்றி தான் யோசிக்கிறோம். சாப்பிட்றத பற்றி, உடுக்கிறத பற்றி, அலங்கரிக்கிறத பற்றி, நம்முடைய வசதியை மாற்றிக்கிறத பற்றி, முன்னேற்றிக்கிறத பற்றி, எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றி, இந்த உலகத்தில் பொருளை பற்றி, இந்த உலகத்தில் நம்ம நல்லா பெருமையாக வாழ்கிறத பற்றி, 4 பேர் மதிக்கிற பற்றி, இதை பற்றியே நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, உங்கள்கிட்ட தாழ்மை இல்லை, பெருமை தான். இது பெருமையின் அறிகுறி. இதுக்கெல்லாம் நமக்கு அல்லேலியா சொல்ல வராது. லேலியா ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாருன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரர் எல்லாரும் அல்லேலியா சொல்லிங்கன்னா தூங்குகிற நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு தெரியாமல் என்ன செய்வீங்க? அல்லேலியா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஸ்தோத்திரத்தோடு அங்கீகரிக்கக்கூடாதா? நான் இப்போ சொன்ன நிறைய விஷயம் எத்தனை பேருக்கு நமக்கு பொருத்தமாக இருக்குது, எத்தனை பேருக்கு எத்தனை விதத்தில் உங்களுக்கே நேரடியாக பொருந்தது. ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இந்த வெளிப்பாடை தந்ததுக்காக ஸ்தோத்திரம்னு அல்லேலியா உன் வாயில் வருமா? வராது. அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறது தான். இப்படி சொல்லி தொலைக்கிறானே, பாடுபடுத்துகிறானே. அடாடா, அல்லேலியா சொல்லுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் சொல்லியிருக்கு வேதம். ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள், அங்கீகரிச்சுக்கோ. ஆண்டவரே நன்றி, இன்னைக்கு இந்த வசனத்தை எனக்கு கொடுக்குறீங்களே, இந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுக்குறீங்களே, இந்த வெளிப்பாடு எனக்கு கொடுக்குறீங்களே, இதை சொல்லு. தாழ்மை என்பது நீ தேவனோட உன் பாவத்தை குறித்து எப்படி நடந்து கொள்ளுகிறங்கிறதுல தான் இருக்குது வெளிப்பாடு. அதுதான் அதில் தான் இருக்குது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர். நீ தேவனுடைய சமூகத்தில் எப்படி நடந்து, ஆண்டவர் உன்னை பார்த்து யாராவது லூஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தாங்குமா? ஹலோ, தாங்குமா? தாங்க. ஏன்னா என்ன இருக்குது நமக்குள்ள? சும்மா அப்படி கட்டி 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 வச்சிருக்கிறோம்ல பெருமை. என்ன லூஸுன்னு சொல்லிட்டாங்க, அறிவிற்கான்னு கேட்டுட்டாங்க. என்ன அறிவிற்கான்னு கேட்டாங்க. வீட்டுக்காரர் கேட்டால் போச்சு இல்லை, அறிவிற்கா அப்படின்னு கேட்டால் எப்படி? என்ன கேட்ட? என்ன 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 கேட்டா? என்ன பார்த்தா கேட்ட? உனக்கு மறுவாதி கெட்டு போகும். மறுவாதி இருக்காது. நமக்கு தாங்குமா? நமக்கு என்ன இருக்குது? நான் உண்மையிலே என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா ஆண்டவர்? அறிவில்லாத உன்னை தான் ஆண்டவர் தெரிஞ்செடுத்தேன்னு சொல்லியிருக்கார். நீங்கள் அதை ஏற்றுக்கிடுவீங்களா? ஏற்றுக்கிட மாட்டீங்கல்ல. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கேளுங்க. உனக்கு அறிவே இல்லைன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அறிவில்லாதனால தான் உன்னை தெரிஞ்செடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஞானிகளை வெட்கப்படுத்தபடி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உன்னை பார்த்து பைத்தியம் லூசுன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பியா? ஏன் என்னால் ஏற்றுக்கிட முடியலை? ஆமாம், நான் ஒரு லூஸு. இந்த மனுஷன், இந்த ஆள், இந்த அக்கா, இந்த தங்கச்சி, இந்த அண்ணன் மூலமாக எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். என் பிள்ளை மூலமாக. அவன் சொல்கிறது சரி கிடையாது. அவன் லூசுன்னு சொல்கிறதுக்கு அவன் குட்டு வாங்குவான், அது வேற விஷயம். ஆனால் ஒன்று லூசுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே உனக்கு என்ன வருது? அப்படியே உமுறுது பாருங்க உள்ளுக்குள்ள. ஆனால் வேதம் சொல்லுது நீ லூசு தான். லூஸான ஒன்றை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒன்றை விட டைட்டானவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு நட்டும் டைட்டாக இருக்குது, போல்ட்டும் டைட்டாக இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் இந்த மந்தைக்குள்ளே வரல. சுத்த லூஸு. உனக்கு நட்டும் லூஸு, போல்ட்டும் லூஸு, அம்புட்டும் லூஸு, ஒன்றை தான் இங்கே கொண்டு வந்திருக்காரு. தெரியுமா அது உனக்கு? நம்ம கூட பெருமை ஏற்றுக்கிடுமா? ஐயோ, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி, அன்னைக்கே கோல்டு மெடலுக்கு என்னை கூப்பிட்டாங்க கொடுக்கறதுக்கு. நான் அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னை போய் லூஸுன்னு சொல்லிட்டேன். உன்னை விட நான் படிச்சிருக்கேன் தெரியுமா? நீ 4ஆம் கிளாஸு. அந்த காலம் அப்போவே நான் எஸ்எஸ்எல்சி, நான் +2 பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏதோ தெரியாதனமாக எங்கள் அப்பா உனக்கு கட்டி வச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறது.
உன்னை விட நான் படிச்சிருக்கிறேன். பாருங்க எழுதியிருக்கு, நீ லூசு. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். யாராவது உன்னை பார்த்து உனக்கு ஒன்றுமே தெரியாது தள்ளிப்போ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாதா? எனக்கு ஒன்றும் தெரியாதா? எனக்கா காமிக்கவா போச்சா? பாருங்க எழுதியிருக்குது. ஆனால் நமக்கு தாழ்மை இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஆமாம், உண்மைதான், ஒன்றும் தெரியாத என்னத்தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நடக்குதுன்னா என்னால் இல்லை, அத்தனையும் ஆண்டவராலேயே. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்களே. இருக்கு, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொண்டு, இழிவானவைகள் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்துறோம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மைக்கு ஹியூமிலிட்டி ஹேஸ் அ கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குது. அதுக்கு இருக்கு. எங்கே ஓடும் தெரியுமா? அதுவும் ஒரு பள்ளத்தை பார்த்து தான் ஓடும். எங்கே? நொறுங்கி செதஞ்சி உள்ளுத்துக்குள்ளே உடஞ்சி நடக்கிறவனுடைய தான் தேவ கிருபை அவனிடத்துல தான் ஓடும். பொதுவான ஒரு கிருபை இருக்குது, அது எல்லாருக்கும் கிடைக்கும். அம்ட்டோரும் சாப்பிட்டு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான் பார்த்தீங்களா? அது பொது காமன் கிரேஸ், பொதுவான கிருபை. இன்னொரு கிருபை இருக்குது, ரட்சிப்பின் கிருபை. உங்களை என்னையும் தேடி வந்த தேவனுடைய கிருபை ரட்சித்தது. ஆனால் இந்த ரட்சிப்புக்கு பிறகு ஒரு கிருபை இருக்குதுங்க, அது பரிசுத்தமாக்கும் தேவ கிருபை. பரிசுத்தமாக்கும் தேவ கிருபை. அந்த கிருபை யாருக்கு இறங்குது தெரியுமா? யார்கிட்டத்தில் அதிகமாக கிடைக்கும் தெரியுமா? யார் ஒருவன் தேவனிடத்தில் தன்னை தாழ்த்துகிறாரோ, நொறுங்கி உடஞ்சி உயர்ந்த தேவன், மகா உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியை உருவாக்குனவர். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? நான் பணிந்து நொறுங்குண்ட ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் செய்கிறேன். பணிந்து நொறுங்குண்ட ஆவி உள்ளவர். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட ஆவி கேட்கணுமா இல்லையா? எனக்கு ஒரு நொறுங்குண்ட ஆவி தாங்க. நம்ம எவ்வளோ பாவத்தை வச்சுக்கிட்டு நம்ம மனுஷங்கிட்ட நடக்கிற விதத்தில் இருக்குதுங்க. தாழ்மைன்னா அது ஒரு வேற, நம்மளா நினச்சிக்கிறது இல்லை. தாழ்மைங்கிறது நம்ம பாவத்தோடுள்ள தேவனிடத்தில் நம்முடைய பாவனை, நம்முடைய நடவடிக்கை, அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய தாழ்மை நமக்குள்ளே வெளிப்படணும். ஆண்டோட்ட கேட்போம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆண்டோட்ட கேட்போம், தேவ கிருபை நமக்கு அதிகமாக கிடைக்கணும்னா நம்ம தேவனிடத்தில் தாழ்த்தி தாழ்த்தி நான் ஒன்றும் இல்லை. பாவத்தை நீங்கள் தேவனிடத்தில் தாழ்த்துனீங்கன்னா பாவத்தை பாவமாக பார்ப்பீங்க. என் அக்கிரமம், என் பாவம், ஆவிதை தான் சொன்னார், நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிற்கிறது, தேவரீர் ஒருவருக்கே முன்பதாக. நான் துணிகரமாக பாவம் செஞ்சிட்டேன், அக்கிரமம் பண்ணிட்டேன். எவ்வளோ நேர்மையான அறிக்கை. எதையும் காரணம் காமிக்கலை, யார் மேலேயும் பழிய போடலை, எப்படி தப்பிச்சு ஓடலாம்னு பார்க்கல, இருதயத்தை கடினப்படுத்தலை. ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்துறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. பாவமே பெருமைதான். இந்த பெருமையிலிருந்து தான் அத்தனை பாவமும் உருவாகுது. இந்த பெருமையிலிருந்து தான் அவ்வளோ பாவமும் உருவாகுது. அவ்வளோ பாவம். நீ கெட்ட வார்த்தை பேசினாலும் இந்த பெருமையினால் தான் பேசுகிற. உன் புருஷன்கிட்ட அடிக்கடி சண்டை போடுறதுனால நீ பெருமையிலிருந்து தான் பேசுகிற. உன்னால் எனக்கு என்ன லாபம், பிச்சைக்கார பயலை அப்படின்னு நீ உன் புருஷனை சொல்லும் போதும் பெருமையினால தான் பேசுகிற. நீ ஆள் பார்த்தா ஒல்லியாக இருக்கிறதுனால தாழ்மையாக இருக்கன்னு நினைக்காத. நீ மகா பெரிய பயங்கரமான பெருமைக்காரி, பெருமை பிடிச்ச ஆள். நீ அதை நல்லா தெரிஞ்சுக்க. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நீ இதையெல்லாம் உணர்ந்து தேவனுடைய பார்வையில் நீ யார், நான் யார், உன் பார்வையில் நீ பார்க்கறதில்ல, அடுத்தவங்க சொல்கிறத வச்சு நீ கணிக்கிறதில்ல, தேவனுடைய பார்வையில் நீ யார் என்று சரியாக புரிந்து கொள்வாயானால் அதுக்கு தான் பேரு தாழ். தேவன் உன்னை எப்படி பார்க்குறாரு அதை நீ உண்மையிலேயே உன்னை பார்த்து அந்த சூழ்நிலையில், அந்த நிலையில் மனிதரோடு நீ பழக கற்றுக்கொள்வாயானால், பாவத்தோடு நீ எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்வாயானால், பாவத்தை பார்த்தனா அதுக்கு தான் பேர் தாழ். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், எனக்கு தாழ்மையின் சிந்தையை தாங்க ஆண்டவரே. வேதத்தை படிக்க தான் தாழ்மை வரும்.
வேதம் என்ன சொல்லுது உன்னை பற்றி அதை பாரு. ஆண்டோட்ட உன்னை தாழ்த்து, நொறுங்கு நிறயத்தோட, உடஞ்ச உள்ளத்தோட தேவனுடைய சமூகத்தில் உன்னை தேவன் உனக்கு அதிகமான கிருபையை அளிப்பார். பரிசுத்தத்திற்கான தேவ கிருபையை அதிகமாய் உனக்கு அருளிச்சு